உணவுக்கும் ஆரோக்கியத்துக்குமான தொடர்பு நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வள்ளுவர் இதை மிக அழகா மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு விளக்கியிருக்காரு. அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோம், அது நமக்கு எப்படி செரிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா மருந்துன்னு நம்மளுக்கு தனியாக ஒன்று தேவையே படாதான். சரி, இது உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம உடலையும் மனதையும் உள்ளடக்கியது தான். பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய மனதை நம்ம வேறு ஒரு தனி என்டிட்டியாக தான் நினைக்கிறோம். அதனால தான் முன்னாடி காலங்களில் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை பேய் பிசாசுன்னு நினச்சாங்க. இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியினால் நம்ம விழிப்புணர்வு அடைந்திருக்கோம். ஆனாலும் அது போதுமானதாக இல்லைன்னு தான் சொல்லணும். அஜீரண கோளாறுக்கு இஞ்சி கசாயம் குடித்தா சரியாயிடும் தெரிஞ்ச நமக்கு கீரைகள் இளநீர் எடுத்துக்கிறதுனால பொட்டாசியம் அளவு சீராகி மனப்பதட்டமும் படபடப்பும் போகும்னு ஏற்றுக்க முடியல. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெளிவு பண்ணணும். மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருந்துகள் கண்டிப்பாக அவசியம், அது உதவுது. மருத்துவ ஆலோசனையை கேட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆரோக்கியமான உணவு முறையின் மூலம் உடல் மட்டும் இல்லாமல் மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் அணுகலாம், தீர்வுகளையும் எட்டலாம் அப்படிங்கிறது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்டர் ருவாரி ராபர்ட்சன் அப்படிங்கிற இவருடைய ஒரு டாக்கை நான் கேட்க நேர்ந்தது. அப்போது உங்களுடைய குடலில் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் உங்களுடைய இரண்டாவது மூளை அப்படின்னு இவர் குறிப்பிட்டிருந்தார். நம்மளுடைய ஆரோக்கியம் இந்த நுண்ணுயிர்களின் செயற்பாட்டை தான் சார்ந்திருக்கிறதாவும் சொன்னார். இன்னும் புரியும்படியாக சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகளை இந்த நுண்ணுயிர்கள் தான் செரிக்குது. அதன் விளைவாக தான் நமக்கு அவசியமான வைட்டமின்களும் ஹார்மோன்களும் உற்பத்தி ஆகுது. ரத்த சர்க்கரையை, கொலஸ்ட்ரால் அளவுகளை இவைகள் தான் கட்டுப்படுத்துது. சுருக்கமாக உங்கள் குடலோட நுண்ணுயிர்களின் தன்மை தான் உடல் பருமனில் இருந்து சர்க்கரை வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் ஏற்படும் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கூட தீர்மானிக்கிறதா அவர் சொன்னார். இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நம்ம மூளையின் செயற்பாட்டை கட்டுப்படுத்துகிற செயலிகள்னே இவைகளை சொல்லலாம். ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு செய்திகளை கடத்துறது இவைகள் தான். இது மூளையில் உற்பத்தி ஆகுதுன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இவைகள் கூட நம்ம குடல்களில் இருக்கிற நுண்ணுயிர்களால் தான் உற்பத்தி ஆகுதான். ஃபார் எக்ஸாம்பிள், செரட்டோனின் நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். நம்ம மனநிலை மாற்றத்துக்கும் தூக்கம், உணவு செரிமானம், காயம் ஆறுதல், ரத்தத்தை உறைய வைக்கிறது, எலும்புகளின் ஆரோக்கியம், தாம்பத்திய உறவில் ஈடுபாடு அப்படின்னு பல முக்கிய செயல்பாடுகளுக்கு காரணியான இது 90% நம்மளுடைய குடல்களில் தான் உற்பத்தி செய்யப்படுதான். வெறும் 10% மட்டும்தான் மூளையில் சுரக்குது. அப்படின்னா உங்கள் குடல்வாழ் நுண்ணுயிர்களின் தன்மை தான் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, செயல்படுறீங்கன்றதை கூட தீர்மானிக்குது. இவ்வளோ நன்மைகளை தரக்கூடிய இந்த நுண்ணுயிர்களை நம்ம பாதுகாக்கிறது எப்படி? செல்ஃப் மெடிக்கேஷனை நம்ம நிறுத்தணும். தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரு காய்ச்சல், சளி, இருமல்னால் உடனே சரியாயிடணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை மாற்றணும். சரியான மருத்துவ ஆலோசனை பெற்று அவசியமான போது மட்டுமே ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கணும். சரி, இப்போ நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்டாக சிக்காயிட்டீங்க. ஒரு ஆன்டிபயோட்டிக் டோஸ் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாயிட்டீங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் குடல்லேருந்து அழிந்து போன அந்த எல்லா மைக்ரோப்ஸையும் நீங்கள் மறுபடியும் ரிப்ளனிஷ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய பழைய சாதம் இருக்கிறதுலே ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ் அந்த பழைய சாதம் தான். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் வாழைப்பழம், ஆப்பிள், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, தானியங்கள்னு நம்மளுடைய உணவு முறைகளையே நீங்கள் கடைப்பிடித்தாலே உங்களுடைய கட்டில் வேண்டிய நுண்ணுயிர்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். பொறுப்புணர்ச்சியோட உணவை தேர்ந்தெடுக்கணும். அதாவது உங்கள் குடலில் நுண்ணுயிர்கள் வாழுது, அந்த நுண்ணுயிர்களுக்கு கேடு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் உணவை தேர்ந்தெடுக்கும் போது அந்த நுண்ணுயிர்களும் அதுடைய பங்குக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை தந்து உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்பாக நம்மளுடைய மூளையின் செயற்பாட்டுக்கு அவசியமான சில ஊட்டச்சத்துக்களை பற்றி ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஒமேகா 3 எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், கொழுப்பு மீன்கள், விதைகள், வெள்ளரி விதை, பூசணி விதை போன்ற விதைகள், வால்நட்ஸ், கடற்பாசி போன்ற உணவுகள் அதிகம் காணப்படுகிற இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆன்சைட்டி, டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகளை தீர்க்கவும் அவைகள் வராமல் தடுக்கவும் உதவுது. மனநிலையில் ஒரு ஸ்திரத்தன்மை, சிந்திக்கும் திறனை மேம்படுத்தவும் உதவுது. நெக்ஸ்ட்டு விட்டமின் B12. நீங்கள் அசைவம் சாப்பிடுகிறவராக இருந்தால் உங்களுக்கு இது சுலபத்தில் கிடைச்சிரும். ஈரல், முட்டை, கடல் உணவுகளில் கிடைக்கக்கூடிய இது செரட்டோனினோட சுரப்புக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இவைகள் நியூரான்கள் அழிவதையும் தடுக்கிறதா அறியப்பட்டிருக்கு.
நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கும் பட்சத்தில் டோஃபு, அதாவது சோயாலேருந்து எடுக்கக்கூடிய பன்னீர் போன்ற ஒரு உணவு, அதில் உங்களுக்கு இது கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா B12 சப்ளிமெண்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வைட்டமின் சி, நெல்லிக்காய், தக்காளி, எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரின்னு எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த வைட்டமின் சியோட இம்பார்ட்டன்ஸை கோவிட் டைமில் நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். கவர்மெண்ட்டோடைய ஐசோலேஷன் கேம்ப்ஸில் கூட பாசிட்டிவாக இருந்த பேஷண்ட்ஸ்க்கு லெமனை கொதிக்க வச்ச தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மூளைக்கு அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய சிந்திக்க திறனை அது அதிகரிக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே போல் மைலின் ஷீத், அதாவது நம்மளுடைய நியூரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் அது வந்து உருவாகிறதுக்கு வந்து இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. வைட்டமின் டி, மீன்கள், குறிப்பாக மத்தி மீன், முட்டை, பால் சார்ந்த உணவுகள், மஷ்ரூம்ஸ் அப்படின்னு எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த வைட்டமின் டி பிரெயினில் புது செல்கள் உற்பத்தியாக முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. செரட்டோனின் சுரக்க, ஞாபக மறதியை வந்து சரி பண்ண, இப்படி பல முக்கியமான செயல்பாடுகள் இந்த வைட்டமினுக்கு இருக்குது. அதனால தான் இயற்கையிலேயே இந்த வைட்டமின் மட்டும் நம்மளுடைய உடலே தானாகவே இது உற்பத்தி ஆயிக்கும். வெயிலில் பட்டாலே போதுங்க. அதுக்காக தான் குழந்தைகளை வந்து மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்து வீட்டிலே வச்சுருக்காம ஈவினிங் டைமில் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சன் எக்ஸ்போஷர் அவசியம். நெக்ஸ்ட் வைட்டமின் இ, இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது செல்களுடைய அழற்சியை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வைட்டமின் இது விதைகள், வேர்க்கடலை, மற்றபடி பாதாம், பிளான்ட் பேஸ்ட் ஆயில்ஸ், அதாவது சூரியகாந்தி எண்ணெய், எள்ளு எண்ணெய், கடலை எண்ணெய் அப்படின்னு எல்லாத்துலேருந்தும் நமக்கு கிடைக்கும். கடைசியாக நம்ம மூளையின் செயற்பாட்டுக்கு மிக அவசியமான 3 தாதுக்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மெக்னீஷியம், ஜிங்க், பொட்டாசியம். இலை வகைகள், வேர்க்கடலை, காளான், மோர், அசைவ உணவு, தக்காளி, இது போன்ற உணவுகள்லேருந்து இது எளிதாக கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் நிறைவானதாகவும் மாற்ற நம்மளுடைய மன ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுங்க.